நெறைய பேர்த்துக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்டின்னா, அவங்களுக்கு நெறைய ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். அத பத்தின நெறைய அனுபவங்கள் இருக்கும். ஆனா, அத எப்படி டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாம, ப்ராப்பரான ஒரு டெலிவரி இல்லாம, அத சொல்றக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம, அவங்க வந்து மொத்தமா வேறொரு ஆளா இருந்து பேசும்போது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஒரு பேச்சு வந்து எடுபடாது இல்லைங்களா? எப்பவுமே. ஒரு நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பார்க்கறக்கு டிப் டாப்பா இருக்கிற மனுஷன், ஒண்ணு வந்து சொன்னா அப்டின்னா, அது கரெக்ட்டா இருக்கும். "முயலுக்கு 3 காலு" அப்படின்னு சொன்னா, அது கரெக்ட்டா நம்புறதுக்கு வந்து நமக்கு வந்து ஓகே, இவரு சொன்னா அது தப்பா இருக்காது அப்படிங்கிற மாரி இருக்கும். இதே வந்து நல்லா பரட்ட தலையோட தாடியெல்லாம் வச்சுட்டு, ஒரு லுங்கி வேஷ்டி கட்டிட்டு, கையெல்லாம் பட்டன் எல்லாம் வந்து கொஞ்சம் அவுத்து விட்டுட்டு, "இல்ல முயலுக்கு 4 காலுன்னு" அப்படின்னு சொன்னாலும், "உனக்கு என்னடா தெரியும் மடையா?" அப்படிங்கிற மாரி தான் வந்து தெரியும். இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அப்பியரன்ஸ் தான் டிஃபரண்ட். ஸோ, நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் இடத்துல எப்படி எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள பத்தி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வெல்கம் பேக் டு ஜெயாஸ் லைஃப். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள நம்மள வந்து ஜட்ஜ் பண்றது வந்து நம்மளோட போஸ்டர்ஸ் பார்த்து தான். நம்ம எப்படி இருக்கிறோம்னு நம்மளோட அவுட் அப்பியரன்ஸ் பார்த்து தான் நம்மள வந்து ஜட்ஜ் பண்றாங்க. ஸோ, நாம பாட்டுக்கு அவிங்க பேசிட்டு இருக்கும்போது என்னமோ கூனி குறுக்கி உட்காந்துட்டோம், இல்ல அப்படியே கால தூக்கி சேர் மேல இந்த சைடுல போட்டு உட்காந்துட்டோம், அப்படியெல்லாம் உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அவனுக்கு ரொம்ப திமிரு, இல்லன்னா ரொம்ப எகத்தாளம் இந்த மாரி நெறைய பேச்சுக்கள் வந்து வரும். ஒருத்தன் கூட நம்ம கான்வர்சேஷன்ல இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்ல இருக்கிற மாரி நார்மலா இருக்கக்கூடாது. வெளிய ஆஃபீஸ் போறோம், இல்ல நம்ம வேலைக்காக எங்கேயாவது போறோம், இல்ல பெரிய பெரிய பிசினஸ் மீட்டிங் போறோம், சின்ன சின்ன பிசினஸ் மீட்டிங் இந்த மாரி எல்லாம் போறோம் அப்படின்னா, நாம வந்து என்ன பண்ணணும்னா, நல்லா அவங்க கிட்ட அவங்க கேட்கறது அவங்க சொல்றத முழுசா கேட்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ல நம்ம பாடிய வந்து வச்சுக்கணும். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வாய்ஸ். அவிங்க பேசி அதாவது பேச 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 அவிங்க பேசி முடிக்காததுக்கு முன்னாடியே, நாம வந்து நம்மளோட கருத்துக்கள சொல்லம்போது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவிங்க முழுசா என்ன சொல்ல வராங்க முடியாங்கிறது நம்மளுக்கு கேட்காமலே போயிரும். அது மட்டும் இல்லாம அவிங்களும் இவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல அப்டின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்த நம்மளுக்கு கன்வே பண்ணவே மாட்டாங்க. ஸோ, நம்மளோட பேச்சுல நெறைய பவர் நம்மகிட்ட இருக்குது. கூர்ந்து கவனிக்கணுமே தாண்டி குறுக்க குறுக்க ஒரு விஷயத்த பேசக்கூடாது. என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்து, அதுக்கு தகுந்த மாரி கரெக்ட்டான டைம்ல வந்து நம்ம ஒரு விஷயத்த டெலிவர் பண்ணணும் அப்டின்னா, நம்மளோட பேச்ச யாருமே கேட்காம போகவே மாட்டாங்க. நெறைய பேர்த்துக்கு இப்ப இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்டின்னா, என்னோட பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்டின்னு சொல்லிட்டு, கோவம் வந்து படபடன்னு பேசும்போது யாரும் அந்த பேச்ச கேட்க மாட்டாங்க. அதே விஷயத்த தெளிவா, நிதானமா எப்படி டெலிவர் பண்ணா எப்படி இருக்கும் அப்டின்னு நெனச்சு யோசிச்சு கொஞ்சம் அதுக்கு டைம் எடுத்து டெலிவர் பண்ணணும் அப்டின்னா வந்து, அது வந்து எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அது கண்டிப்பா இருக்கும். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பாடி லாங்குவேஜ். பேசுறதெல்லாம் சரி, ஆனா இப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டோ, ஒரு மாரி கையும் காலும் அங்கே இங்கேன்னு பார்த்துட்டு, அவங்கள ஐ கான்டாக்ட் நம்ம வைக்காம வேற எங்கேயோ பார்த்துட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம மேல அட்ராக்ஷன் போயிரும். அது மட்டும் இல்லாம, அவர்கிட்ட பேசினா வந்து அது ஒரு மாரி இருக்கு, ரொம்ப பந்தா பண்ற மாரி இருக்கு அவிங்க அப்படிங்கிற மாரி ஒரு இது ஆயிரும். ஸோ, நம்ம வந்து எங்கெங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லைங்களா நம்மளுக்கு. நம்மளோட பாடி லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆப்போசிட் பெர்சன்ஸ் கூட நம்ம பேசும்போது, நம்மளோட கை, கால் அதாவது எல்லாமே வந்து ஸ்டிஃப்பா கரெக்ட்டா, ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா அப்படியே இருக்கிற மாரி, நம்மளோட ஐ கான்டாக்ட் வந்து அவங்களோட ஐ கான்டாக்ட்ல இருக்கிற மாரி பார்த்துக்கணும். அப்பதான் அவிங்க வந்து பிரிஸ்காவே இல்லைனாலும் ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு, நம்மள பார்த்து அவிங்க ஓகே என்னமோ சொல்ல வராங்க, ஆழ்ந்து நம்மள பார்த்து தான் பேசுறாங்க அப்படிங்கிற அந்த அட்ராக்ஷன நம்ம மேல வைப்பாங்க. ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டைல். ஸ்டைல் அப்படிங்கிறத விதவிதமா துணி போட்டுக்கிறதோ, இல்ல அரைக்கை, முழுக்கை போட்டுட்டு அரைக்கால், முக்காக்கால் போட்டுக்கிறதோ, அந்த மாரி எல்லாம் ஸ்டைல் கிடையாது. நாம வந்து எங்கேயாவது ஒரு வெளிய போறோம் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு ட்ரெஸ் வந்து மெயின்டெயின் பண்றது. அதாவது ஆஃபீஸ் மாரி போறோம் அப்படின்னா, லைட் ஷேடா வந்து ட்ரெஸ் போட்டுக்கிறது, இந்த பூ போட்ட மாரி, இல்ல அந்த மாரியெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா ஸ்டைல் வந்து வியர் பண்ணாம, அந்த இடத்துக்கு எது நல்லா இருக்குமோ, அத போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மகிட்ட பேசுறதுக்கோ, இல்ல நம்மகிட்ட வந்து ஏதாவது ஒண்ணு கேட்கறதுக்கோ, அவங்களுக்கும் ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாரி இருக்கும். நம்மளுக்கும் வந்து நம்மளுக்கு புடிச்ச மாரி நீட்டான ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கும்போது, நம்மளுக்கும் கம்ஃபர்டபுள், கன்வீனியன்ட்டா இருக்கும். ஏதோ ஒரு குட்ட பாவாடை மாரியோ, இல்ல 3/4 மாரியோ, இல்ல ஏதோ ஒண்ணு சம்திங் போட்டுட்டு அதுவே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. ஆனா, அது மேல கான்சன்ட்ரேட் பண்றதா, இல்ல இன்டர்வியூ மேல கான்சன்ட்ரேட் பண்றதா அப்படிங்கிற மாரி ஒரு மாரி கன்ஃப்யூஸா இருக்கு இல்லைங்களா? இது வந்து நாட் அட் ஆல் இன்டர்வியூக்கு மட்டும் கிடையாது. நம்ம எங்க போறதுனாலும் நமக்கு கன்வீனியான ட்ரெண்ட்ஸ் தான் போடணுமே தாண்டி, இல்ல மத்தவங்க போடுறாங்க, அத நானும் போடணும் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, நாம அந்த இடத்துல வந்து இன்கன்வீனியன்ட்டா தான் ஃபீல் பண்ணுவோம்.
அடுத்தது நம்மள க்ரூமிங் பண்ணிக்கிறது. க்ரூமிங் பண்ணிக்கிறது அப்டின்னா, நம்ம ஸ்டைலா வந்து நெயில் ஆர்ட்டெல்லாம் பண்ணிக்கணும். இல்ல நெயில் பாலிஷ் எல்லாம் அடிச்சுக்கணும். டெய்லியும் மெனிக்யூர், பெடிக்யூர் பண்ணிக்கணும். இந்த மாரியெல்லாம் எந்தவித அவசியமும் கிடையாது. நம்மள கொஞ்சம் நீட்டா வச்சுக்கிறது. அதாவது ஒரு ஆஃபீஸ் போறோமா, இல்ல நம்ம ஏதாவது பார்லருக்கு ஒர்க் போறோமா, இல்ல நம்ம ஒர்க்குக்கு தகுந்த மாரி ஐப்ரோஸ் எடுக்கிறதோ, நல்லா ஹேர் கட் பண்ணிக்கிறதோ, அதாவது ஜென்ட்ஸு, லேடீஸ் யாருக்கா இருந்தாலும் சரி, நீட்டா ஹேர் கட் பண்ணிக்கிறதோ, இல்ல நம்மள வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிறதோ, நம்மள வந்து ஹைட்ரேட்டா வச்சுக்கிறதோ, இதெல்லாம் கூட நம்மளோட க்ரூமிங்ல நம்மளுக்கு வந்து சேரும். நம்ம ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்டெட்டு மாத்துனா கூட அதோட நம்மளோட க்ரூமிங்ல தான் வரும். அதனால நம்மளோட விஷயத்துக்கு தகுந்த மாரி நம்மள க்ரூம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த வித தப்புமே கிடையாது அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். 5த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி 6த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிசிக்கல் ஃபிட்னஸ். நாம என்ன அதாவது நமக்கு என்ன ஒரு ப்ரொஃபஷ்னலோ, எந்த மாரி ப்ரொஃபஷ்னலா இருந்தாலும் சரி, அதுக்காக நம்மள வந்து அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து மெயின்டெயினும் பண்ணிக்கணும். ஸோ, நம்மளோட பாடிய கொஞ்சம் 20 மினிட்ஸ் வாக்கிங் ரெகுலரா இல்ல அப்டின்னா, ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி நம்ம வந்து ரொம்பவே நல்லா மெயின்டெயின் பண்ணிக்கணும். லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது எல்லாமே பண்ணும்போது நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்ன்னு ஒரு விஷயம் வந்து வரும் இல்லைங்களா? இந்த 6 விஷயமும் பண்ணாம விட்டா, நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்ங்கிற ஒரு விஷயம் வந்து வரவே வராது. ஸோ, இந்த 7 டிப்ஸும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்டின்னா, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டுருக்கீங்க அப்டின்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.